ஓம் சாந்தி. ஒரு கழுதை பார்த்தீங்கன்னா ஒரு குதிரைகிட்ட சொல்லிச்சு, வானம் மஞ்சள் கலரு அப்படின்னு. குதிரை சொல்லிச்சு, இதனால தான் உன்னை எல்லாரும் கழுதைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நிலையான சத்தியம், வானம் நீல நிறமானது அப்படின்னு குதிரை சொல்லுது. இதை யார் வேணாலும் சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கழுதை ரொம்ப அடம் பிடிச்சது, அது ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அது சொல்லுது, நான் சொல்கிறேன் வானம் மஞ்சள் கலர் தான் அப்படின்னு. ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்துடுச்சு. கழுதை தன்னுடைய இதில் ரொம்ப உறுதியாக இருந்தது. அதில் பின்வாங்கிறதுக்கான எந்த ஒரு பேரிடர்கள் அது பின்வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லா காட்டினுடைய எல்லா விலங்குகளும் அங்கே வந்துட்டாங்க. யானை, மான், காட்டு யானை எல்லாமே வந்துடுச்சு. என்னெல்லாம் இருந்ததோ, நரி, ஓநாய், முயல், எல்லா மிருகங்களும் சேர்ந்து அந்த கழுதைக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க, வானம் மஞ்சள் இல்லை நீலம்தான் அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த கழுதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டினுடைய ராஜா சிங்கம் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்தது. கடைசியாக சிங்கம் தன்னுடைய முடிவை சொல்லிச்சு, தன்னுடைய தீர்ப்பை சொல்லிச்சு. தீர்ப்பு சொல்லுது, சிங்கம் அந்த வானம் நீல கலர் தான். ஆனால் இந்த எல்லா மிருகங்களுக்கும் ஒரு நாள் தண்டனை, எல்லாரும் வெயிலில் போய் நிற்கணும். ஆனால் இந்த கழுதைக்கு நான் சன்மானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னது கரெக்டுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அது சொன்னது தப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு சன்மானம் கொடுக்குறீங்க. என்ன இது நியாயம் இல்லையே, தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள் நாட்டாம அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. நாட்டாமா தீர்ப்பை மாற்றி சொல்லு. அப்போ சிங்கம் சொல்லுது, உங்களுக்கு எதனால் தண்டனை அப்படின்னா, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச பிறகும் கூட அந்த முட்டாளான ஒருத்தர் இந்த கழுதை கூட இப்போ நீங்கள் வாக்குவாதம் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள், இதற்காக ஒரு நாள் உங்களுக்கு தண்டனை. சரி, கழுதைக்கு எதுக்கு சன்மானம் கொடுக்குறீங்க, இதற்கான பதில் என்ன? சிங்கம் சொல்லுது, நான் இது வரைக்கும் புரிஞ்சிட்டு இருந்தேன், இந்த காட்டில் ஒரே ஒரு கழுதை தான் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு பிரம்மையை இந்த கழுதை என்னுடைய மனசுலேருந்து நீக்கிடுச்சு. அதற்காக நான் இந்த கழுதைக்கு சன்மானம் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுதைங்கிறது ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு குணத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு சிம்பிள், ஒரு எக்ஸாம்பிள். தன்னுடைய ஐடியா, தன்னுடைய வழி, அதில் அது மாட்டிகிட்ருக்கு. தன்னுடைய கருத்து வாக்குவாதம் பண்ணுறது மாயையினுடைய வலை, மாயையினுடைய சதி, மாயாஜாலம். தன்னுடைய இதிலிருந்து விலகி இன்னொருத்தர் கூட போய் வாக்குவாதம் பண்ணாங்க. இதுதான் அந்த மற்ற மிருகங்கள் செய்த தவறு. ஒரு முட்டாள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க, அது சொன்ன விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. தன்னுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிற அந்த கோட்டைக்குள்ளே யார் கைதியாக இருக்காங்களோ, தன்னுடைய அறியாமை என்ற கோட்டைக்குள்ளே கைதியாக யார் இருந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக காலத்தில் இறங்கினவங்க இவங்கெல்லாம். அதனால தண்டனை அடைஞ்சிட்டாங்க. மாயா எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாயா தன்னைத்தானே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் லேட்டஸ்ட் என்னெல்லாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்குது. மாயா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான ரூபத்தில் அது காண்டாக்ட் பண்ணுது. எப்படி பகவான் பல ரூபம் தரித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க, பல ரூபதாரின்னு சொல்கிறாங்க, பல ரூபத்தில் இருக்கிறாரு. அதே போல் மாயா கூட பல ரூபதாரி. மாயா அவனுடைய திறமை என்ன அப்படின்னா நம்மளை தனிமைப்படுத்திடுது. நம்மளுடைய பழைய கடந்து போன விஷயங்களுடைய நினைவுகளில் நம்மளை கட்டி வச்சு நம்மளை எல்லாத்துலேருந்தும் தனியாக்கிடுது. பழைய விஷயங்கள் அப்படிங்கிற அந்த தெருக்களில் நம்மளை ஓட விடுது, தனிமைப்படுத்திட்டு அப்புறமா கத்தியால் குத்தி சாகடிச்சிருது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி காலையில் அவ்யக்த முரளியில் பாபா என்ன சொன்னார்? இந்த முரளியோட டேட் என்ன? 9 மார்ச் 9/3/2009 ஹோலியினுடைய முரளி. நான் இப்போ ஹோலியினுடைய சீசன் போயிட்டுருக்கு இல்லையா, ஹோலியஸ்ட் பாபா தன்னுடைய ஹோலி குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். வேற பரமாத்மாவுடைய சங்கத்தினுடைய ரங்கம், சங்குக்கார் ரங்கு, அதாவது அவருடைய தொடர்புனால நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த சாயம், நிறம், கலர்,
அதுதான் உண்மையான ஹோலி. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறத்தை பூசக்கூடிய, கலரை பூசக்கூடிய ஹோலி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது ஆன்மீக பரமாத்மாவுடைய தொடர்பினுடைய அந்த நிறம், அதுதான் உண்மையான ஹோலி. அந்த ஹோலியில் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டம் இருக்குது. அதில் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படுது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலர் இல்லாத ஹோலி, தண்ணி இல்லாத ஹோலி, ஃபாரின்லே ஆகட்டும், இந்தியாவில் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஹோலி கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இயற்கையாக ஹோலியை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கலர்கள் தூறாங்க, கலர் தெளிக்கிறாங்களே, அதில் நிறைய ரொம்ப ஹெவியான கெமிக்கல்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதனால் நிறைய பேருக்கு அலர்ஜி வந்துடுது. நிறைய பேருடைய ஆஸ்துமா அவங்களுக்கு போனது மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுது. ஆஸ்துமா நோயை அது தூண்டி விடுதான். இதனால் சிலருடைய அந்த தோல், அந்த ஸ்கின்னை கூட கெட்டு போயிடுது. ஏதாவது அது ஆயிடுது நிறைய பேருக்கு. ஹோலிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாராயம் வாங்கி குடிப்பாங்க. சாராயம் இல்லை கல் அது குடிக்கிறாங்க. அதனால் ஹோலி அப்படின்னா அதனுடைய கரெக்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போயிடுச்சு. பரமாத்மாவுடைய சங்கம் அவிநாசியானது, நிலையானது, அழியாதது. பாபா கூட கம்பைண்டாக இருக்கணும்னு தூய்மையினுடைய சாயம் பூசப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாபா வானிலை சொன்ன பாயிண்ட்ஸு. பாபா என்னென்ன கலர் சொன்னார்? ஞானத்தினுடைய சாயம், குணங்களுடைய சாயம், சக்திகளுடைய சாயம் சொன்னார். வேறு என்ன சொன்னார்? 4 பக்கம் முரளி. ஞாபகம் இருக்கு இல்லையோ? இதை ஒரு பாயிண்டாவது சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பாயிண்ட். ஞாபகம் இல்லையா? சரி, நீங்கள் பழைய சமஸ்காரம், அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கரெக்டாக சொன்னார் பிரதர். ராவணனுடைய சமஸ்காரத்தை தன்னுடைய சமஸ்காரம்னு நினச்சிக்கிறாங்க குழந்தைங்க. வேற என்ன சொன்னார் பாபா? என்னுடைய சமஸ்காரம் சொல்கிறாங்க, இன்னொன்று நாங்கள் விரும்பலைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் மன்னிச்சிருங்கன்றாங்க இல்லையா? 3 பாபா சொன்னார். வேற என்ன சொன்னார் பாபா? மதாஜி பாபா கம்பெனி மற்றும் கம்பேனியன் இல்லையா? அது சொன்னார். அவரை கம்பெனியாகவும் வச்சுக்கோங்க, அவரை கம்பேனியனாகவும் வச்சுக்கோங்க. திரிகால தரிசி ஸ்திதிங்கிற சீட்டில் உட்காரணுன்னாரா இல்லை உட்காந்து என்ன பண்ணணுன்னாரா? உட்காந்து திரிகால தரிசி அப்படிங்கிற சீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் முடிவு எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னாரு? அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் ஹோலி ஹன்ஸ் ஆயிடுவீங்க, புனித அன்னப்பறவைகளாக மாறிடுவீங்க அப்படின்னாரு. ஒன்று உணரக்கூடிய சக்தி, மேசூஸ்தா ஆக்கி சக்தி. இன்னொன்று திட சங்கல்பம், உணரக்கூடிய சக்தி மற்றும் திட சங்கல்பம். அந்த ரெண்டுமே. அப்புறம் 3வது சுய பரிவர்த்தனை, சுய மாற்றத்தின். இந்த 3 இருந்தது அப்படின்னா இந்த உணரக்கூடிய சக்தி மற்றும் திட சங்கல்பம் மற்றும் 3வது சுய மாற்றம், இந்த 3 காரணத்தையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு சொல்லுங்கள். சும்மா அப்படியே சொல்லக்கூடாது. பாபா நீங்கள் கருணை கடலாக இருக்கிறீங்க, எனக்கு கருணை காட்டுங்க, ஆனால் மாறுறது கிடையாது, அப்படியே இருக்காங்க. திடசங்கல்பமும் இல்லை, ரியலைசேஷன் அந்த உணரக்கூடிய சக்தியும் இல்லை. திட்டமான உறுதியான எண்ணம் இருக்கணும், அப்புறம் கூடவே அந்த ரியலைசேஷன் ஆயிருக்கணும். அது அந்த உணர்வோட, இந்த ரியலைசேஷனோட பாபாவுக்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆகுது? ஒரே தவிர மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன காரியம் செஞ்சீங்களோ அதனுடைய பலன், தண்டனை அது கிடைச்சே தீரும். கர்மத்தினுடைய பலனில் டிஸ்கவுண்ட் கிடையாது. அப்புறம் பாபா என்ன சொன்னார்? வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள், பழைய சமஸ்காரத்தினுடைய எண்ணங்கள், அது என்ன பண்ண சொன்னார்? பழைய சுபாவ சமஸ்காரத்தை எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டா? கோக்கி அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டினுடைய உதாரணம் சொன்னாரா? கோக்கி சாப்பிட்ருப்பீங்களா? இந்த தட்டையாக இருக்கும், தட்டை விட மாதிரி, ஆனால் திக்னஸாக இருக்கும், 1/2 இன்ச்சு திக்னஸ் ஸ்வீட்டு. முதல் இடைக்கடையினுடைய ஞானம் கொண்ட திரிகால தரிசி. ஓகே. வேற ஆகி விடுவோம், செய்து விடுவோம், ஓம் ஓம் அப்படிங்கிற பாட்டு நிறைய பேர் பாடுறாங்க அப்படின்னாரு இல்லையா? ஓகே. வேற என்னது? சுகம் சாந்தி குழந்தையா? அவங்க அம்மா யாருப்போ? சுகம் சாந்தி அன்பு. அப்புறம் அவங்க அம்மா தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அம்மா குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? அம்மாவனுடைய மடியில் இருக்கிறாங்க.
சுகம் வேணும், அப்போ சாந்தி வேணும், அன்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரணும். அம்மா அங்கே இருக்கணும். ஏன்னா அவங்க அம்மா மடியில் தானே இந்த மற்ற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ அம்மா எங்கே போனாங்க, அவங்கள தேடணும். அம்மா வந்தாங்க அப்படின்னா தானாகவே குழந்தைங்க வந்துடுவாங்க. அம்மாவை தொலைச்சிக்கிட்டு குழந்தைங்கள தேடினா எப்படிங்க? அம்மாவை கண்டுபிடிங்க முதல்ல. அம்மா யார்? தூய்மை. இன்றைக்கி சிவபாபா வந்து யாரெல்லாம் இந்த திருவிழாக்களை தொடங்கி வச்சாங்களோ அவங்களையும் நினச்சார் பாபா. யார் தொடங்கி வச்சான்னு தெரில, அவங்க கூட இந்த மாதிரி யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க கூட இந்த உலகத்தை வந்து பாதுகாத்துட்ருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சிருஷ்டியை வந்து முற்றிலுமாக எரிஞ்சு போகாமல் புதஞ்சி போகாமல் அவங்க பாதுகாத்துட்ருக்குறாங்க. யார் வந்து பக்தி ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் தீர்த்த யாத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணாங்க, கங்கையில் ஸ்நானம் பண்ணக்கூடிய விஷயத்த யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, யார் சாஸ்திரங்கள் எழுதினாங்களோ, யார் வந்து திருவிழாக்களை கொண்டாடுறத ஆரம்பித்தாங்களோ, யஜ்யம், விரதம், உபவாசம், பூஜை, புரஸ்காரம், ஆரத்தி, பக்தி, கீத்து, சங்கீதம், யஜ்யம், யாகம், இதெல்லாம் எப்பெல்லாம் பண்ணுறாங்களோ அது என்ன பண்ணுது, அது மனிதர்களை விகாரத்துலேருந்து பாதுகாக்குது. அந்த டைமுக்கு மட்டும் இந்த சபரிமலைக்கு போகிறாங்க, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்காவது அவங்கள வந்து தூய்மையாக வச்சுருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் பாபா என்ன சொன்னார், பாப் சமான் சம்பூர்ண சம்பன்னமா. இன்னைக்குள்ள முரளி பாயிண்டை சொல்லணும், இந்த வாரதம் ஃபுல்லாக உள்ள வாணிய பாயிண்டெல்லாம் சொல்லாதுங்க. எவ்வளோ அதிசயம் பாருங்கள். ராவனுடைய சமஸ்காரத்தை என்னுடைய சமஸ்காரமாக மாற்றிக்கிட்டீங்க. கரெக்ட். மாயா சாதுரியம் பண்ணுது அப்படின்னா குழந்தைங்களும் சாதுரியம் பண்ணுறாங்க. பாபா சொன்னார், என்ன சாதுரியம் பண்ணுறாங்க? பாபா நீங்கள் தானே சொன்னீங்க நான் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு, அதனால நான் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் பாபா இப்படி இது ஓகே. கூட என்ன சொன்னார், கூட வித் கூடவே ரியலைசேஷன், ரியலைசேஷன், உணர்றது, என்னுடைய தப்பை உணர்றது, வித்து திட சங்கல்பம், திட எண்ணம், வித்து இதுவும் கூட இருந்தது, ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னாரு. வெறும் சாரி மட்டும் கேட்டால் போதாது, அதனுடைய ரியலைசேஷன் இருக்கணும், அதனுடைய உணர்வு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, அப்புறம் உறுதியான எண்ணம் இருக்கணும், இனிமேல் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு பாபாவுக்கு சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு நான் வந்தது போனதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சரியில்லை. அப்போ மாற்றமே வராது, செஞ்ச தப்பை மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் 3 வார்த்தைகள் வந்து உங்கள் காதுகளில் அப்படி ஒலிச்சிட்டே இருக்கணும். அது என்ன சொன்னார், ஏன் இருக்காது? சொல்லுங்கள். ஒன்று வந்து கர்மாதீத் ஆகணும், இன்னொன்று வந்து இப்பொழுதே செய்யணும், இன்னொன்று வீட்டுக்கு போகணும். இந்த 3 வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் ஒலிச்சிட்டே இருக்கணும். கர்மாதீத் ஆகணும். கர்மாதீத் அப்படின்னா கர்மத்தை விட்டுட்டு போய் கர்மாதீத் நிலை அடைய முடியாது. கர்ம யோகியாக இருந்து அப்புறம்தான் கர்மாதீத் நிலை எட்ட முடியும். கர்மத்திலிருந்து கர்மத்தை விட்டுடுறது, அதை விடுபட்டு போயிடுறது, அந்த மாதிரியான கர்மாதீத் கிடையாது. கர்மத்தின் மூலமாக கர்மாதீத் ஆகணும். இப்பொழுதே செய்யணும், நாளைக்கு கிடையாது, நவ். 3வது என்ன சொன்னார், வீட்டுக்கு போகணும். இது வந்து அந்த மாதிரியான வசந்த காலம், இந்த உலகத்தை மறப்பதற்கான நேரம். என்னுடைய ஸ்லோகன் என்ன, பரமாத்மா அன்பில் மூழ்கி இருந்தோம் அப்படின்னா என்னாகும்னு சொன்னார், இந்த துக்கத்தின் உலகம் மறந்து போய்விடும், விஸ்மிருதி ஆகிவிடும். இங்கேயே இந்த உலகத்தையே நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க, இந்த உலகத்தினுடைய மனிதர்களே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா என்னாகும், துக்கம் ஏற்படும், பந்தனம் ஏற்படும், வலி இருக்கும், வேதனை இருக்கும். அப்புறம் வேற என்ன சொன்னார் பாபா, அப்புறம் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எதுக்காக அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இவங்க யோக்கியமானு நீங்கள் நினைக்காம பாபான்னு சொன்னார், என்னுடைய சுபச்சிந்தக், என்னுடைய குட் வெல்விஷர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்தாலே பிடிக்காமல் போயிடுது, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவங்கள பார்த்தாலே இந்த பக்கம் தெற்க வந்தாங்கன்னா வடக்கம் ஓட்டுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க என்னுடைய வெல்விஷர் அப்படின்னு நினைக்கிறேன். வேற என்ன சொன்னார் பாபா, செல்லமான குழந்தைங்க சொன்னார். வேற புனித அன்னப்பறவை நிர்ணய சக்தியை பற்றி சொன்னார். ஓகே. அப்புறம் உலகத்தில் ஹோலி எதுக்காக கொண்டாடுறாங்க, நிறைய கதைகள் அது கூட கனெக்டாக இருக்குது.
இரண்யகசிபு. இரண்யகசிபு தானே அதில் வில்லன், மெயின் வில்லன். இரண்ய அப்படின்னா என்னதும் தங்கம், கோல்டு. கஷிபு அப்படின்னா அந்த படுக்கை. அவர் எந்த மாதிரியான இந்த கட்டில் இருக்காரு, சுகம்க்கு தரக்கூடிய அனைத்து சாதனங்களும் நிறைந்த ஒரு கட்டிலில் அவர் படுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேரோட அர்த்தம். சுகம், சாந்தி எல்லாம் நிறைந்த சாதனங்கள் நிறைஞ்சிருக்கு. அதனுடைய அகங்காரத்தில் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, பணத்தினுடைய அகங்காரத்தில் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் இரண்யகசிப். ஆனால் நிலைமையை பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமாக அந்த ஆப்போசிட்டான ஆளுக்கு எதிராக அங்கே இரண்யகசிபு, அந்த கெட்ட ஆளுக்கு கூட வீட்டில் அந்த பிரகலாதன் அப்படிங்கிற நல்லவனுடைய ஜென்மம் ஏற்பட்டது. எங்கே இருட்டு இருக்குமோ அங்கே தான் பிரகாசத்தினுடைய ஜென்மம் ஏற்படும். எவ்வளோ ஆழமான இருளோ அங்கே தான் ரொம்ப அதிகமான வெளிச்சம் ஏற்படும். எங்கே அளவுக்கு அதிகமான அஞ்ஞானம் இருக்குதோ அங்கே தான் ஞானம்ங்கிற பிரகாசம் ஊற்றெடுக்கும். அவங்க அத்தை கூட அவரை உட்கார வச்சுட்டாங்கல்ல, பிரகலாதனை நெருப்பில் உட்கார வச்சுட்டாங்க. ஹோலிக்கா அவங்க பேர். அந்த நெருப்பு என்ன நெருப்பு, அதுக்கு பேர் என்ன, அது என்ன, அந்த அத்தையை கொன்னுடுச்சு அந்த நெருப்பு. அதனால நான் இப்போல்லாம் நீங்கள் நெருப்பை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உணரணும், இது என்ன நெருப்பு, இது விவேகத்தின் நெருப்பு. இதனால் அசத்தியம் அங்கே எரிஞ்சிடணும், சத்தியமானது உயிர்த்தெழணும். சத்தியம்தான் அங்கே நிலை பெற வேண்டும். அந்த மாதிரியான ஒரு அக்னியை நமக்குள்ள நம்ம எழுப்பணும். ஹோலி அப்படின்னா உயிரோடு இருப்பது, ஹோலி அப்படின்னா விழிப்புணர்வுடன் இருப்பது, ஹோலி அப்படின்னா சுயநினைவில் நிலைத்திருக்கிறது, ஹோலி அப்படின்னா தூக்கத்திலிருந்து விழிக்கிறது, அஞ்ஞான தூக்கத்திலிருந்து விழிக்கிறது. ஹோலி அப்படின்னா தன்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனை நாம் எழுப்ப வேண்டும். அப்புறம் நமக்கு உள்ளே தான் அந்த இரண்யகசிபும் இருக்கிறாரு. அவர்தான் அகங்காரத்தின் ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறார். சத்தியம்தான் கடைசியில் வெளிப்படும். அது எங்கிருந்து வேணாலும் வெளிப்படலாம். ஒரு தூண்ல இருந்து கூட வெளியே வரலாம் அந்த சத்தியம். அது எப்போ வேணாலும் வெளிப்படலாம். நம்மளுடைய அன்பு மற்றும் நம்மளுடைய நம்பிக்கை அந்த சத்தியத்தின் பக்கம் இருக்கணும். அப்போ தான் அது வெளிப்படும். இதுதான் உண்மையான ஹோலி. மற்ற எல்லாமே சும்மா சாதாரண ஹோலி. இது வரைக்கும் இந்த ஒரு நிலையை நம்ம எட்டலையோ அப்போ எதுவும் அந்த ஹோலி உண்மையான ஹோலி அல்ல. இதுதான் உண்மையான ஹோலி. அதனால் இந்த முரளியில் பாபா 6 அடையாளங்களை சொன்னார் ஹோலியை பற்றி, ஹோலிக்காக. ஒவ்வொரு முரளியிலையும் வருது. ஹோலி அப்படின்னா கலர் தெரியும் நம்ம எல்லாருக்குமே. சாயம் பூசுவாங்க, கலர் பொடி தூவாங்க. ஹோலி அப்படின்னா ஃபர்கெட்டிங், மறக்கிறது, முடிஞ்சு போச்சு. ஹோலி முடிஞ்சிச்சு. ஹோலி அப்படின்னா எரிக்கிறது, ஹோலி அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறது, ஹோலி அப்படின்னா பியூரிட்டி, தூய்மை. இந்த முறையில் பாபா அந்த பாயிண்ட்டை சொல்ல, ஹோலி அப்படின்னா பாபாவனுடையவங்களும் ஆகிறது, பன்கை, அதாவது பாபா குழந்தையாச்சு. ஹோலி இதுதான். ஃபஸ்ட்டு அடையாளம் என்னவாக இருந்தது, பரமாத்மாவனுடைய அந்த தொடர்பு அப்படிங்கிற அந்த கலரை பூசிக்கிறது. தொடர்புங்கிற கலர் எப்படி ஒரு சட்டையை நீளத்தில் முக்கிய எடுக்கிறாங்க, ஒயிட் சட்டையை. அதே போல் சட்டைங்கிறது ஆத்மா, அந்த நீளம் அந்த டப்பாங்கிறது சிவபாபா. சிவபாபாவனுடைய தொடர்பில் அந்த கலருக்குள்ளே வரும்போது அந்த கலராக நம்ம மாறிடுறோம். இந்த கலர் எப்படிப்பட்ட கலரு, அவினாஷியானது, அழியாதது. இந்த சாயம் பூசக்கூடிய காரியம் எப்போ நடக்கும், ஹோலியினுடைய அடுத்த நாள் கிடையாது, இப்போவே, இன்னைக்கே, இப்பொழுதே. இந்த காரியம் நவ், இப்பொழுது. இது எப்போ நடக்கும், அமிர்த வேளையில் நடக்கும். அதிகாலையில் எப்போ நம்மளுடைய உள் உணர்வானது இந்த உடல்ல இருந்து விலகி இருக்குதோ அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு உட்கார்றோம். அப்போ பரமாத்மா கூட, நிராகாரமான சிவபாபா கூட, நிராகார் ஆத்மா நிராகார் பரமாத்மா கூட இணையும் போது அதனுடைய கலர் நம்ம மேலே விழுது, நம்மளும் அதே அவங்க அந்த கலராக மாறிடும். நிராகாருக்குள்ளே மூழ்கிடணும். இப்படி ஒயிட் ஷர்ட்டை நீளத்தில் முக்கிற மாதிரி. இதுதான் கம்பைன்டு சுரூபம். 2 பேரும் தனியாக இருக்கும்போது என்ன ஆகுது, பரமாத்மாவிலேருந்து நம்ம பிரிஞ்சு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுது. பரமாத்மாவுடைய சங்கத்தினுடைய ரங்கத்தில் அந்த கலரை நம்ம அவருடைய தொடர்பின் மூலமாக நம்ம அவரை போல் அவர் கலரில் நம்ம மாறுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், தூய்மை ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். 2 கலரு 2 பேரும் ஒன்றா ஊற்றியாச்சு அப்படின்னா என்னாச்சு, ஒன்றாயாச்சுல, கம்பைன்ட் ஆயிடுச்சு, 2 ஒன்றாயிடுச்சு.
இதுதான் கம்பைன்டு சுரூபம். கம்பைன்டு சுரூபம், பியூரிட்டி, அப்புறம் கலரு. இது வந்து ஃபஸ்ட்டு தானும் கலரை பூசிக்கணும், ஆத்மாவுக்குள்ள பரமாத்மாவுடைய தொடர்பினுடைய கலரை மற்றவங்களுக்கும் பூசி விடணும். அந்த கலரை எடுத்துகிட்டு போய் பூசாதுங்க, அது ஸ்தூலமானது, இது சூட்சுமமானது. கலர் வந்து நம்மக்குள்ளே எப்போ பூசப்படும், எப்போ மற்றவங்க மேலே நம்மளால் பூச முடியும். இது அப்படியே நம்ம அவங்கள துரத்திட்டு போய் அவங்கள பூசி விடுறது கிடையாதுல்ல. நம்மளுடைய தாரணைகளை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மேஜிக் நடக்கும். ஒருத்தருக்கு என்னதான் புரிய வைங்க, ஆனால் யார் புரிய வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தாரணை இல்லை அப்படின்னா எதிரில் கேட்டுக்கிறவங்களுக்கு அது அவங்களால தாரணை பண்ண முடியாது. தாரணை பண்ணாத ஒருத்தர் சொல்லும் பட்சத்தில் அவரை மற்ற கேட்குறவங்களும் தாரணை பண்ண மாட்டாங்க தான். அதனால ஃபஸ்ட்டு தாரணை தன்னைத்தானே ஃபஸ்ட்டு பரமாத்மாவுடைய தொடர்பு அப்படிங்கிற சாயத்தை தனக்குள்ள முதல்ல பூசிக்கணும். நான் அவருடைய கலராக மாறிடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு மேலே பூசுங்க. அன்புங்கிற கலரை பூசிக்கோங்க. எப்படி? பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கிருங்க, பரமாத்மா அன்பில் வந்து ஒன்றாக கலந்துருங்க. அவரையே பார்த்துட்டுருங்க, அவர்கிட்டே பேசுங்க, அவர் கூடவே ஆன்மீக சம்பந்தத்தை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே அவர் கூடவே வச்சுக்கோங்க தொடர்பை. எது வரைக்கும் இந்த ஒரு நிலை ஏற்படலையோ அது வரைக்கும் நம்ம ஹோலி கொண்டாடலை அப்படின்னு தான் அர்த்தம். சும்மா மேலோட்டமான ஹோலி தான் அப்படின்னு சொல்லலாம் பக்தி ரீதி, சும்மா ஸ்தூல ரீதியாக. அதனால் ஃபஸ்ட்டு காரியம் கலரில் நம்ம கலர் பூசிக்கிறது. இதில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது, மாயா. இதில் வந்து பழைய சமஸ்காரங்கள் தடையாக வருது, அலட்சியம் சோம்பேறித்தனம் தடையாக வருது. பழைய சமஸ்காரம் அப்படிங்கிறது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, அதை எரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எரிஞ்ச நெருப்பு அந்த சாம்பல்ல இருந்து மீண்டும் அது உருவாகி வரும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால எரிச்சிருங்க பழைய பறவை, பழைய சமஸ்காரத்தை. ஒருத்தர் வந்து அவ்வளோ பயங்கர கோவக்காரர். அவர் ஒரு தடவை அவங்க ஒய்ஃபை வந்து அட்டின்னு பின்னிட்டாரு. அந்த அம்மா 6 மாதம் பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அவர் பையனை பிடிச்சி கிணத்துக்குள்ளே தள்ளி போனார். எல்லாரும் வந்து அவர் தடுத்துட்டாங்க. டெய்லி சண்டை. கிராமத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் கூடயும் சண்டை. திடீர்னு ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு சன்னியாசி வராரு. அவங்கள்ட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ஆளை ஏதாவது பண்ணுங்க சாமி அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என் முன்னாடி அவரை கூட்டு வாங்க அப்படின்னு. அவன் கூட்டு வந்தாச்சு. அப்போ சொல்கிறாரு, இன்னையிலேருந்து கோபத்தை விட்டுரு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் விட்டாச்சு. அப்போ அந்த சுவாமிகள் சொல்கிறாரு, வீட்டெல்லாம் விட்டுரு, வா என் கூட அப்படின்னு. அவர் மனைவி குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போய் சன்னியாசி கூடவே போயிடுறாரு. பெரிய சன்னியாசி ஆயிடுறாரு. அந்த அளவு பெரிய தபஸ்யா பண்ணி அவ்வளோ பெரிய சன்னியாசி ஆயிடுறாரு. அவர் 10-15 வருஷத்தில் அவருடைய பேர் புகழ் உலகம், அந்த ஊர் ஃபுல்லாக பரவுது. நல்லா 4 பக்கமும் அவருடைய புகழ் பரவுது. அவர் எங்கெல்லாம் போய் ஸ்பீச் பண்ணுறாரோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக வந்து கேட்குறாங்க. இப்போ அவருடைய பேர் மாறி போச்சு. அவருடைய பேர் சாந்திநாத். குரோதநாத்தில் இருந்தது சாந்திநாத் ஆயிட்டாரு. யாரெல்லாம் அவரை நாடி வராங்களோ அவங்களுக்கு பரமசாந்தியின் அனுபவத்தை கொடுக்குறாரு அவர். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்தில் இவருடைய கூட படித்த அவருடைய ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அவருடைய ஊர் அது. அவருக்கும் அவருடைய நண்பரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டா என்ன? கிடையாது. அவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டே இருப்பான், வயாமல் எதையாவது பண்ணிட்டு இருப்பான். அதனால இது அவன் இல்லை, இது வேற அப்படின்ட்டு அந்த ஸ்பீச்சில் போய் அவரும் போய் உட்கார்றாரு, அவருடைய நண்பரும். அப்போ அந்த சுவாமிகள் வந்து ஸ்பீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நடுவில் போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, தயவு செஞ்சு உங்கள் பெயர் என்ன சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு. அந்த மகாராஜ் சொல்கிறாரு, என்னுடைய பெயர் தெரியாதா? என்னுடைய பெயர் சாந்திநாதன். அப்புறம் ஸ்பீச் அப்படின்னா கண்டினியூ ஆகுது. திடீர்னு மறுபடியும் நடுவில் எழுந்திரிச்சு அவருடைய ஃப்ரெண்டு, ஐயா நான் பேர் மறந்துட்டேனுங்க ஐயா, இன்னொரு ஒசரம் சொல்லுங்களா, எனக்கோசரம் மறந்து போயிட்டேனுங்க. அப்போ அந்த சன்னியாசி சொல்கிறாரு, என் பேர் தெரியாதா உனக்கு? சொன்னேன்ல, இப்போ தானே சொன்னேன், சாந்திநாதன். என்னுடைய பேரை உலகம் ஃபுல்லாக 4 பக்கமும் எல்லாரும் சாந்திநாதன் என்னுடைய பேரை ஜெபிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ கூட இது கூட தெரியலையா? எத்தனை பேர் நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து நான் ஸ்பீச் பண்ணுறதை வந்து கேட்கறதுக்கு வராங்க. இது இருந்தும் உனக்கு என் பேர் தெரியலையா?
எங்கெங்க இதுக்குன்னே வராங்கய்யா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கோபம் வருது இப்போதான். அப்புறம் அவர் உட்காந்துட்டார். அவருடைய ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கேட்குறாரு, ஐயா சாமி உங்களுடைய பேரை நான் மறுபடியும் மறந்துட்டேனுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த முட்டா பசங்கள்லாம் யார் இங்கே கூப்பிட்டு அலோவ் பண்ணது, எங்கெங்கிறதெல்லாம் வந்து தொலைச்சிடுறாங்க நமக்கு சபையில் நம்மளை கடுப்பேற்றுறதுக்குன்னு. இப்போ தானே சொன்னேன் உனக்கு, என் பெயர் சாந்திநாத். ஸ்பீச் வந்து கண்டினியூ ஆகுது. மறுபடியும் எந்திரிக்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டு. ஐயா கடைசியாக ஒரு கேள்விங்க, நான் உங்கள் பேர் மறந்துட்டேனுங்க, மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அப்போ சாந்திநாத் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அந்த கம்பு இருக்குல்ல அதை பிடிச்சிடுறாரு. அவர் முகம்லாம் ரெட் ஆகிடுச்சு, விட்டு அடிச்சிருவார் அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் கரெக்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. இவ்வளோ நேரம் நம்பிக்கை இல்லை, இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு. அதே சேம் ஆளு தான் அப்படின்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ வாயா வலிக்கு அப்படிங்கிறாரு. கோபம் வந்து இப்போ கூட இருக்குது, உள்ளே இருக்குது. 10 வருஷம் ஸ்பீச் பண்ணாலும் சரி, 15 வருஷம் தபம் பண்ணாலும் சரி, 10 வருஷம் ஆச்சு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு 15 வருஷமாக ஞானத்தில் இருக்கேன். ஆனாலும் 10 வருஷமாக சரண்டர் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பழைய சமஸ்காரங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அது உள்ளே தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு மட்டும்தான் மாறி இருக்கு, ஒயிட் ஆயிடுச்சு கலர். அந்த அந்த பழைய சுபாவம் எங்கேயுமே போகல, அங்கே தான் இருக்குது. அது டெம்பரரியாக அது உள்ளே அமக்கப்பட்டிருக்குது. அந்த ஆன்மீகம், அந்த ஸ்பீச்சு, அந்த புத்தகங்கள், அந்த முரளி, அந்த யோகா, அந்த பிராமணர்களுடைய தொடர்பு, அதை வந்து கீழே அமுத்தி வச்சிருக்கு. அதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்போ ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பரமாத்மாவுடைய கலரில் மூழ்கி போயிடணும், அவருடைய தொடர்புங்கிற கலரில் மூழ்கி போயிடணும். அதாவது அவருடைய கலர் எப்படி இருக்குதோ அதே போல் நம்மளும் ஆயிடணும். இந்த சாயத்தை பூசின பிறகு இன்னொரு கலரை பூசக்கூடாது, வேற எந்த கலரும் பூசிடக்கூடாது. இது அந்த மாதிரியான கலர். அதனால பழசு எதுவும் மறுபடியும் வந்துடக்கூடாது பாபா சொல்கிறாரு. அதனால ஹோலி அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஹோலினா ஃபர்கெட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை ஃபர்கெட் பண்ணிடுங்க, மறந்துடுங்க. என்ன முடிஞ்சதோ முடிஞ்சாச்சு. இப்போ என்ன, இப்போ மறுஜீவா, மறுபடியும் புது வாழ்க்கை கிடச்சிருக்கு, புது ஜென்மம் எடுத்தாச்சு. நம்ம வந்து நம்மளுடைய கடந்து போன விஷயத்தினுடைய அந்த கைதியாகவே இருக்கிறோம். அந்த பழசையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இது நடந்தது, எனக்கு அது நடந்தது, இவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், இவர் இதை பண்ணுறாரு, இவர் இதை பண்ணுறாரு, இவர் இதை சொன்னார், அவர் அதை சொன்னார். அவர் எப்போவோ சொன்னார், அது முடிஞ்சு போச்சு, அது பாஸ்ட், முடிஞ்சு, ஸ்டாப், ஃபினிஷ்டு, அது ஃபினிஷ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்பொழுது, இப்போ ஹோலி அப்படின்னா இப்பொழுது, திஸ் மூமெண்ட். ஹோலி அப்படின்னா என்னது, அப்போ நவ், இப்பொழுது. மற்ற எல்லாம் என்னெல்லாம் கடந்து போச்சு அதெல்லாம் வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுறது வச்சுக்கிட்டு, நல்லது நடந்தது, நல்லா இல்லாதது நடந்தது, என்னமோ, இட்ஸ் கான், முடிஞ்சு போச்சு, அது போயிடுச்சு, கடந்துடுச்சு. தன்னுடைய தோள்களில் ஒருத்தர் எப்படி வந்து ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு அலைகிற மாதிரி, அவர் என்னன்னு சொல்றது, சுமையாய் தூக்குறவர். இந்த சுமை ஞான தன்மை, பழைய சமஸ்காரம், பழைய சுமைகள், பழைய விஷயங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பழக்கங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வார்த்தைகள், கடந்து முடிந்து போன நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், பார்ட்டி, எல்லாமே ஒரு தடவை அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, பெரிய வெற்றி, அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். 10 வருஷம் ஆச்சு, நான் அது பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் ஒரே ஒரு சின்ன ரூமை பெருக்கி தொடச்சிட்டாங்க, அதையே சொல்லிட்டாங்க. எப்போ, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் அல்வா பண்ணிட்டாங்களாம், அதை 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க, 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நல்லதோ கெட்டதோ, ஆனால் அது பாஸ்ட் தான், முடிஞ்சு போச்சு, ஓல்டு. அதனால் முடிஞ்சு போனதை நீங்கள் எவ்வளோ நினைப்பீங்களோ அது நம்மளுடைய பிரெயினுக்குள்ளே, அந்த ஆள் மனசுக்குள்ளே இன்னும் மீண்டும் மீண்டும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நினைக்க மட்டும் செய்யலை, நம்ம அதை இமேஜின் வேறு பண்ணுறோம், அந்த காட்சியாக வருது. அதை தூங்கும்போது நம்ம நினைக்கிறோம், படுத்துக்கிட்டு தூங்க போகிற கண்டிஷனில். அதனால என்ன ஆகுது, அது ஆள் மனசில் இன்னும் பூந்துருது.
அப்புறம் அதை பற்றி நம்ம யாருடைய ஷேர் பண்ணுறோம், அதை எழுதுகிறோம் அந்த விஷயத்த. எப்படி பார்த்தீங்கன்னா லௌகீக இதில் யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அந்த சோகத்தை பற்றி போயிட்டுருக்கு. சோக சபைகள் நிறைய நடத்துகிறாங்க வாடகை கான்ட்ராக்டில். இதுக்குன்னே நிறைய குரூப் இருக்காங்க சோக சபை நடத்துறதுக்கு. அவங்களுக்கு பைசா கொடுத்தா அவங்க அழுதுட்டு போவாங்க. கூட்டமாக அவங்கள ஆளுகளை கூப்பிட்டு வருவாங்க, ஒரு கொஞ்சம் நாள் அழுதுட்டு அப்புறம் போயிடுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல் டே, அதுக்கேற்ற மாதிரி கூலி. சரி, அதோட போச்சா, வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வந்துட்டே இருப்பாங்க. 2-3 மாதத்துக்கு ஒரே டாபிக் தான் போயிட்டுருக்கோம், துக்கம். ஆனால் அதனுடைய ஃபுல் பிரபாவம் அவங்க லைஃப் ஃபுல்லாக போகுது. ஏன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ட்ரில் ஆகிடுச்சு, மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிடுச்சுல. உனக்கு கூட உன் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான விஷயம் நடந்துச்சு, ரொம்ப மோசமானது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உன் வீட்டுக்காரன் இறந்துட்டாப்புல, ரொம்ப துக்கமாக போச்சு, ரொம்ப பெரிய துக்கம். என்ன பண்ணுறது, அவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தார், ஒரு குறையும் இல்லை, ராத்திரி நல்லா தான் சாப்பிட்டு படுத்தார், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, போயிட்டாரு. இப்படி ஒரு ஆள்கிட்ட சொல்லியாச்சா, அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவருக்கும் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் நல்லா தான் இருந்தார், ராத்திரி தூங்கினாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது, திடீர்னு போயிட்டாரு, சரீரம் விட்டாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அப்புறம் 3வது இன்னொருத்தர் வருவார், அவருக்கு சொல்லணும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாக. அப்புறம் ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, அவர் அட்மிட் ஆகிறாரு ஆஸ்பத்திரியில், கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு எலும்பு. யாரெல்லாம் மீட் பண்ண வராங்களோ அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் போயிட்டு இருந்தேன்னா அப்போ எதிரில் வண்டி வந்தது, தப்பு என்னது இல்லை, எதிரில் உள்ள ஆளுது, கால் உடஞ்சி போச்சு, என் கால் போயிடுச்சு. 2வது இன்னொருத்தர் வராரு, தப்பு என்னது இல்லை, அவருது தான். 3வது வராரு, அதே மாதிரி தப்பு என்னது இல்லை, அவருது தான். கால் சரியாயிரும், எலும்புகள் கூட இணைஞ்சிரும், ஜாயிண்ட் ஆயிரும். ஆனால் மண்டைக்குள்ளே நீங்கள் நிரப்பி வச்சுட்டீங்களே, ரிப்பீட் பண்ணி அது என்ன பண்ண, அது எப்படி சரியாகும்? அந்த வியாதி என்னவாயிருது, மனவியாதியாக மாறிடுச்சு. இவர் இப்படி பண்ணார், இவர் அப்படி பண்ணார். ஓகே, ஓம் சாந்தி. இது பாதி கிளாஸ் முடிஞ்சிருக்கு, மீதி கிளாஸை அடுத்த பகுதியில் பார்க்கலாம், பார்ட் 2ல். ஓம் சாந்தி.